அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவி. என் கணவனின் பெயர் தினேஷ். அவர் சவுதியில் வேலை செய்கிறார். எனக்கு இப்போதுதான் திருமணம் முடிந்தது. 45 நாள் விடுமுறையில் வந்திருந்தார். எங்களது நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான். அந்த 45 நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். என்னை ஊட்டிக்கு அழைத்து சென்றார். நிறைய இடங்களை சுற்றி காண்பித்தார். சவுதிக்கு கிளம்ப இன்னும் 2 நாட்கள் தான் இருந்தது. எனக்கு மனதே சரியில்லை. அவர் என்னை விட்டு செல்ல போகிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. எப்படி அவரை விட்டு பிரிந்திருப்பது? நான் சோகமாக இருப்பதை பார்த்து அவரே கண்டுபிடித்து விட்டார். ஏன் தேவி, இப்படி முகத்தை சோகமாக வைத்திருக்கிறாய்? நீ இப்படி இருந்தால் உன்னை விட்டு பிரிய எனக்கு எப்படி மனது வரும்? 2 மாதத்தில் உன்னை வந்து அழைத்து செல்கிறேன் என்றும் கூறினார். உள்ளுக்குள் கவலையாக இருந்தாலும் அவருடைய மனது நோகக்கூடாது என நான் வெளியே சிரித்தேன். கணவன் வீட்டில் மாமியார் மற்றும் கணவருக்கு இன்னொரு தம்பி மட்டுமே. மாமியார் கொஞ்சம் முசுடுதான். என் கணவர் அம்மாவை பற்றி முன்பே கூறியிருந்தார். அம்மாவின் குணம் இதுதான். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார். அவரை கேட்காமல் ஏதாவது செய்தால் கோபம் வந்துவிடும். நீ அவரிடம் அதிகம் பேசவும் வேண்டாம். அவர் வேலை செய்யும் போது கூடமாத ஒத்தாசையாக இரு என்றார் என் கணவர். மாதம் மாதம் உனக்கும் தனியாக அம்மாவிற்கும் தனியாக பணம் அனுப்பி விடுகிறேன். அந்த பணத்தில் உனக்கு தேவையானதை வாங்கிக்கொள். நான் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறேன் என்றும் கூறினார். இப்படிப்பட்ட பணம் கணவன் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏர்போர்ட்டிற்கு வழியனுப்ப சென்றோம். அழுது என் முகமெல்லாம் வீங்கிவிட்டது. அங்கேயும் எனக்கு பல அறிவுரைகளை கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். நாங்களும் சிறிது நேரம் இருந்துவிட்டு வந்துவிட்டோம். 2 நாட்கள் என் மாமியார் அதிகம் பேசவில்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குணம் வெளிவந்தது. நான் என்ன செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பார். சமையல் செய்தால் உனக்கு உன் அம்மா சமைக்கக்கூடவா கற்றுத்தரவில்லை என்பார். வேலையில்லாத நேரத்தில் அசதியாக இருக்கிறது, படுத்தால் அதற்கும் திட்டுவார். என் கணவரிடம் போன் பேசினால் கூட அவருக்கு பிடிக்காது. டிவியில் கூட நாடகம்தான் பார்ப்பார். அவருடைய இஷ்டப்படிதான். நான் இதையெல்லாம் என் கணவரிடம் சொல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள், நீ இங்கே வந்துவிடலாம் என்பார். கணவரின் வருமானம் வீட்டு செலவிற்கே போதுமானதாக இருக்கும். அதிக சேமிப்பும் இல்லை. வீட்டு லோன் வேறு கட்டி கொண்டிருந்தார். 2 மாதத்தில் சொன்னபடியே என்னை அங்கே அழைத்தும் சென்றார். என் அத்தைக்கு சுத்தமாக நான் அவருடன் வெளிநாடு செல்வது பிடிக்கவில்லை. ஏதேதோ காரணங்களை சொல்லி தடுக்கவும் பார்த்தார். ஆனால் என் கணவரோ அதையெல்லாம் கண்டுகொள்ளவும் இல்லை. சவுதியில் வீடு 2 பேருக்கு போதுமானதாக இருந்தது. காலையில் சீக்கிரமாகவே எழுந்து காலை உணவு தயாரித்து விடுவேன். வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் மதியம் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு செல்வார். விடுமுறை நாட்களில் வெளியே செல்வோம். அப்படியே நாங்கள் நாட்கள் அழகாக கழிய, திடீரென ஒரு நாள் சமைத்து கொண்டிருந்தபோது வயிற்றை குமட்டி கொண்டு வர குளியலறைக்குள் சென்று வாந்தி எடுத்தேன். 4-5 முறை அதே போல நடக்க கணவர் பயந்து வேலைக்கு செல்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். டாக்டர் பரிசோதித்துவிட்டு குழந்தை உண்டாகி இருப்பதாகவும் கூறினார்கள். இருவரும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனோம். ஊருக்கு போன் செய்து தகவலை சொன்னோம். அனைவருக்கும் மகிழ்ச்சி. என் மாமியார் மட்டும், இனி அவளை அங்கே வைத்திருக்க வேண்டாம், ஊருக்கு அனுப்பிவிடு, நீ வர வேண்டாம், அவளை மட்டும் தனியாக அனுப்பு, நீ வந்தால் தேவையில்லாமல் டிக்கெட் செலவு வேறு, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார். ஆனால் கணவரோ, வேண்டாம் அம்மா, அவள் இங்கே இருக்கட்டும், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். முதல் குழந்தை பிறக்கும் வரை இந்த 10 மாதமும் உன் அருகில் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். நான் வேலை செய்யும் இடம் அருகில்தான் உள்ளது. ஏதாவது அவசரம் எனில் உடனே வந்து விடுகிறேன். கடைசி 3 மாதம் ஊரிலிருந்து யாராவது துணைக்கு அழைத்து கொள்ளலாம் என்றார். எனக்கும் அவரை விட்டு பிரிய மனமில்லாததால் நானும் அதற்கு சரியும் என்றேன். நாங்கள் இருந்த வீட்டின் அருகிலேயே ஒரு தமிழ் குடும்பமும் இருந்தது. அங்கு வயதான அம்மா ஒருவரும் இருந்தார். ஏதாவது சந்தேகமெனில் அவரிடம் கேட்டுக்கொள்வேன். இப்படியே நாட்கள் அழகாக சென்றது. குழந்தையுடன் பேசுவது, அசைவை கை வைத்து பார்ப்பது என ஒவ்வொன்றையும் ரசித்தார் என் கணவர். 6 மாதம் முடிந்ததும் மாமியாரிடம் துணைக்கு இங்கு வர சொன்னார் கணவர். என்னால் அங்கு வர முடியாது, வேலையெல்லாம் செய்ய முடியாது என என்னுடைய அம்மா மறுத்துவிட்டார். அவருடைய அம்மா மறுத்துவிட்டார். என்னுடைய அம்மாவிற்கே மூட்டு வலி பிரச்சனை உள்ளது. அத்தோடு அப்பாவிற்கும் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகும். அவருக்கு சர்க்கரை, இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்கிறார். அம்மா அவருடன் இருந்தால்தான் சரியாக இருக்கும். என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். முடிவெடுத்து ஊரிலிருந்து ஒரு பெண்ணை 6 மாதத்திற்கு வீட்டு வேலை செய்வதற்காக அழைத்து கொண்டோம். நல்ல பெண், மிகவும் உதவியாக இருந்தாள். 9வது மாதம் வீட்டிலேயே வளைகாப்பு நிகழ்ச்சி சிறியதாக நடத்தினோம். கொஞ்சம் நாளிலேயே எங்களுக்கு என் கணவர் விருப்பப்படியே அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. 3 மாதத்திற்கு உதவிக்கு வந்த பெண் ஊருக்கு சென்றும் விட்டார். பின் கணவரின் உதவியோடு வேலைகளை சமாளித்தும் கொண்டேன். ஒரு நாள் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வந்த கணவர் சோகமாக இருந்தார். என்னவென விசாரிக்க மேல் அதிகாரியுடன் பிரச்சனை, வார்த்தை முற்றி கைகலப்பில் முடிந்துவிட்டது. அவர் மீது தான் தவறு, என்னை வேலை விட்டே நிறுத்திவிட்டனர் என்றும் கூறினார்.
என்ன செய்வது என்றே புரியவில்லை. என் கணவர் தீர்க்கமாக ஒருவனுக்கு கீழ் இப்படி அடிமை வேலை செய்வதற்கு பேசாமல் சொந்த ஊரில் ஏதாவது தொழில் தொடங்கி விடலாம் என எங்களை ஊருக்கு அழைத்து வந்து விட்டார். ஊருக்கு வந்தால் மாமியாரின் வசவு ஆரம்பமாகிவிட்டது. குழந்தை பிறந்த நேரம் இப்படி வேலையை விட்டு வந்து நிற்கிற, சுற்றியிருந்தவர்கள் வேறு மாமியாரிடம் இல்லாதது பொல்லாது எல்லாம் சொல்ல, இந்த 2 சனியன்களையும் துரத்திவிட்டு என மனசாட்சி இல்லாமல் எங்களின் மேல் பழி சுமத்த, கணவர் ஏமா இப்படி அவர்கள் மீது பழி சுமத்துகிறாய் என கேட்க, எத்தனை வருடமாக வெளிநாட்டில் இருக்கிறாய், ஒரு சிறு பிரச்சனை கூட வந்ததில்லை, இப்போது வேலையே இழந்துவிட்டு வந்திருக்கிறாய் என்றால் யார் காரணம்? இப்படியே இருவரும் சண்டை போட்டு கொண்டனர். நான் ஒரு மூலையில் அழுது கொண்டிருந்தேன். அதன் பின் மாமியார் எங்களிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார். 3 மாதம் கடந்திருக்கும். கையில் இருந்த காசும் தீர்ந்துவிட்டது. வீட்டின் மீது எடுத்த லோனும் வேறு தவணை கட்டவில்லை என்றால் கோர்ட்டிலிருந்து ஜப்தி செய்து விடுவோம் எனவும் மிரட்டுகிறார்கள். இடையில் குழந்தைக்கு சளி அதிகமாகி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் தங்க சொல்லிவிட்டனர். 3 நாட்களுக்கு பிறகுதான் வீட்டிற்கும் அனுப்பினர். அதற்கு மருத்துவ செலவு, அறை வாடகை என 1 லட்சத்துக்கு மேல் செலவாகிவிட்டது. கையில் காசு இல்லாமல் என் கணவர் நண்பர்களிடம் கடனும் வாங்கினார். இப்போது பேங்க் கடன், வந்ததிலிருந்து வாங்கிய கடன் எல்லாம் கழுத்தை நெரிக்க, என் கணவர் அவர் அம்மாவிடம் சென்று ஊரில் உள்ள இடத்தை சிறு பகுதியை விற்றுவிட்டு கடனை அடைக்கலாம் என கேட்க, மாமியாரோ முடியவே முடியாது என மறுத்துவிட்டார். நீ விற்க ஏற்பாடு செய்தால் கண்டிப்பாக நான் கையெழுத்திட வரவே மாட்டேன் என பிடிவாதமாக மறுத்துவிட்டார். இத்தனை காலம் எவ்வளவு சம்பாதித்து கொடுத்திருப்பார். இப்போது அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவ யாருக்கும் மனமில்லை. அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. என்னிடமிருந்த நகைகளை கொடுத்துவிட்டு சிறு கடன்களை எல்லாம் அடைக்கச் சொன்னேன். என் மாமியார் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு 2 மாதத்திற்கு முன்பு கார் வேறு இஎம்ஐயில் எடுத்திருந்தார். அதுவும் என் கணவர் பெயரில். என்ன செய்யலாம் என யோசிக்கும் போதுதான் என் தோழி ஒருத்தி யதார்த்தமாக ஃபோன் செய்தாள். அவளிடம் குடும்ப கஷ்டத்தை சொல்லி கொண்டிருந்த போது, மொபைலில் சரியான ஆதாரங்கள் இருந்தால் போதும், லோன் எடுத்து விடலாம், மாதம் கட்டி கடனையும் அடைத்து விடலாம், இப்போது நிறைய பேர் அதுபோலதான் எடுக்கிறார்கள் என்றும் கூறினார். சரியாக கட்டினால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றும் கூறினார். நானும் கணவரிடம் கூற அவரின் பெயரில் முயற்சித்தோம். ஆனால் அவர் பெயரில் ஏற்கனவே 2 லோன்கள் இருப்பதால் கிடைக்கவில்லை. சரி, என்னுடைய ஆதாரங்களை வைத்து எடுத்தோம். அப்ளை செய்த 1 நாளிலேயே அக்கவுண்டில் பணம் ஏறிவிட்டது. லோனை வைத்து நெருக்கடியான கடன்களையும் அடைத்தோம். இப்போது என்ன செய்வது? வேறு நாட்டிற்கு முயற்சி செய்யலாம் என்றால் கூட ஏஜெண்டிற்கு குறிப்பிட்ட தொகையை தர வேண்டும். அதற்கு எங்கே செல்வது? தொழில் செய்யலாம் என்றால் அதற்கும் வழியில்லை. கிடைத்த வேலையை செய்து கொண்டும் இருந்தார். அந்த வருமானத்தில் மாதம் அந்த மொபைல் ஆப்பில் எடுத்த லோனையும் முழுமையாக கட்டி முடித்து விட்டோம். 2 மாதத்திற்கு அவரிடம் இருந்து எந்த தொந்தரவும் இல்லை. திடீரென ஒரு நாள், நீங்கள் லோனை கட்டவில்லை, வட்டியுடன் சேர்த்து குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என மிரட்டினார்கள். நாங்கள் முழுவதுமாக அடைத்து விட்டோம் என கூறியதற்கு, இல்லை, நீங்கள் கட்டவில்லை, தொகையை 2 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும், இல்லையென்றால் நீங்கள் எந்த மொபைலில் இருந்து விண்ணப்பித்தீர்களோ அதை நாங்கள் முழுவதுமாக ஹேக் செய்து விட்டோம். அதில் உள்ள ஃபோட்டோக்கள் எல்லாமே எங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் அசிங்கமாக மார்பிங் செய்து இணையதளத்தில் விட்டுவிடுவோம் எனவும் மிரட்டினார்கள். நானும் கணவரும் அதிர்ச்சியானோம். இது என்ன புது பிரச்சனை என கண்ணீர் வடிக்க, அவர் என்னை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதே, உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றோம். போலீஸ் உடனடியாக அந்த சிம் கார்டை கழட்டி தரச் சொன்னார்கள். பயப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதுபோல் நிறைய கேஸுகள் அடிக்கடி வருகிறது. நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைக்கு யாரிடம் கேட்கலாம் என திணறும்போது, கையில் இருக்கும் மொபைலில் வீட்டிலிருந்து ஈஸியாக கிடைக்கிறதே என நிறைய பேர் வாங்கிவிட்டு பின் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த தவறை இனிமேல் செய்யாதீர்கள் என அறிவுரை கூறி அனுப்பினார்கள். இது என் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதுபோல நிறைய பிரச்சனைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சில பேர் பயந்து வீட்டில் சொல்லாமல் தற்கொலை செய்து கொள்வது போன்ற தவறான முடிவுகளையும் எடுக்கிறார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். உயிரை மாய்த்து கொள்வது ஒரு சரியான முடிவு அல்ல. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என திட்டம் போடும் உலகம். நாம் தான் அதை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.